BBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஏனைய கட்சிகளுடன் எவ்வாறு ஒன்றுபட்டு செயற்படுவது என்பது தொடர்பில் நாம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்மானம் எடுக்க வேண்டியுள்ளது என்கிறார் வைத்தியர் சத்தியலிங்கம். அதானி நிறுவனம் இலங்கையில் நிர்மாணிக்கவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் அமைச்சரவையில் விடயங்களை முன்வைக்கவுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்வல கலாநிதி பட்டம் பெற ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கற்கவில்லை என தெரிய வருகிறது. மேஜர் ஜெனரல் ஜானக பெரேராவின் கொலை தொடர்பில் முறையான விசாரணைகளை நடத்துமாறு கோரி அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் முறைப்பாடு செய்துள்ளனர். அவை இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். அதானி நிறுவனம் இலங்கையில் நிர்மாணிக்கவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் அமைச்சரவையில் விடயங்களை முன்வைக்கவுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையின் அடிப்படையிலேயே அமைச்சரவையில் விடயங்கள் முன்வைக்கப்பட உள்ளன. இந்த குழு பல்வேறு துறைகள் ஊடாக ஆய்வுகளை மேற்கொண்டு காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பான பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மன்னார் மற்றும் பூநகரி பகுதிகளில் நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் 484 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக அதானி நிறுவனம் ஏற்கனவே ஓரளவு முதலீடுகளை மேற்கொண்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த குழுவின் அறிக்கை மற்றும் பரிந்துரைகளை ஆராய்ந்ததன் பின்னர் அமைச்சரவை இந்த விடயம் தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் என வலுசக்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. ஏனைய கட்சிகளுடன் எவ்வாறு ஒன்றுபட்டு செயற்படுவது என்பது தொடர்பில் நாம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்மானம் எடுக்க வேண்டியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரும் பொதுச் செயலாளருமான வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். வவுனியாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் எமது கட்சியை பொறுத்தவரையில் புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் ஊடாக இனப்பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது. அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்புக்கான பணிகளை முன்னெடுக்கின்ற போது பாராளுமன்றத்தினை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அதே போன்று பாராளுமன்றத்தினை பிரதிநிதித்துவம் செய்யாத அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழ் மக்களின் தீர்வு திட்டத்தினை முன்வைத்து அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்பது முக்கியமான விடயமாகும். இந்த விடயம் சம்பந்தமாக கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் நாங்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு காத்திருக்கிறோம். இது வரும் 14ஆம் தேதி கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் நாம் இது குறித்து தீர்மானங்களை எடுக்க உள்ளோம் என்றார் வைத்தியர் சத்தியலிங்கம். சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்வல கலாநிதி பட்டம் பெற ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கற்கவில்லை என தெரிய வருகிறது. சபாநாயகர் ஜப்பானில் உள்ள பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவரா என்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவு அந்த பல்கலைக்கழகத்திடம் தகவல்களை கோரியிருந்தது. அதற்கு பதிலளித்த குறித்த பல்கலைக்கழகம் அவ்வாறான ஒருவர் அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கவில்லை என எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு உள்ளிட்ட ஏனைய ஆவணங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி வெளியிடுவதற்கு தயாராகி வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கொள்கை மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மனிதவள முகாமைத்துவ பிரதி பொலிஸ்மா அதிபரினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பிரிவுக்கு கடிதம் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவில் இருந்த 116 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழுவில் உயர்தர பாதுகாப்பில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரபாகரன் சித்தாந்தம் கொண்டவர்கள் இதுவரை இல்லாதொழிக்கப்பட்ட நிலையில் அந்த பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க வழிவகுத்த முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது மிகவும் பாரதூரமான நிலை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
புதிய ஜனநாயக முன்னணியின் கூட்டணி கட்சிகளின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா நியமிக்கப்பட்டமை தொடர்பில் கட்சியின் செயலாளர் ஷியாமலா பெரேரா விளக்கமளித்து கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் பெரும்பான்மையினரின் தீர்மானத்திற்கு அமையவே இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. புரிந்துணர்வு உடன்படிக்கையில் உள்ள தரப்பினரிடையே பொதுவான உடன்பாட்டை எட்டுவதற்கான போக்கு இல்லாததால் பெரும்பான்மை ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் என்று ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. இதன்படி ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபாவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என தேசிய பட்டியல் வெற்றிடத்துக்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையில் பெரும்பான்மையான கட்சிகளின் தீர்மானமாக தனக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியாளர்கள் கடந்த காலங்களில் வாகனம் இறக்குமதி செய்துள்ள புள்ளி விவரங்களின் அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய அவர்களுக்கு கோட்டாக்களை பெற்றுக் கொடுக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்துக்கு யோசனையை முன்வைத்துள்ளனர். கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக வாகன இறக்குமதிகள் இடம்பெறாமையின் காரணமாக இதனூடாக மீண்டும் வாகன இறக்குமதி செய்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று 7 வருடங்கள் பழமையான ஜப்பான் வாகனங்களை இறக்குமதி செய்யுமாறும் அரசாங்கத்துக்கு யோசனையை முன்வைத்திருக்கிறார்கள். வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலத்துங்க 7 வருடங்கள் பழமையான ஜப்பானிய வாகனங்களை இறக்குமதி செய்யுமாறு அரசாங்கத்துக்கு யோசனை முன்வைத்திருக்கிறோம். ஜப்பான் போன்ற நாடுகளில் ஒரு வருடத்தில் ஒரு வாகனம் இறக்குமதி செய்வதற்கு செலவழிக்கும் பணத்தில் 4 வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியும். அதன் போது எம்மால் செலவுகளை பாரிய அளவில் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் அவ்வாறு 4 வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது வரியை குறைக்க வேண்டியதில்லை. ஒரு வருடத்துக்கு ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்யும் போது அறவிடும் வரியையே இவ்வாறென்றால் இது போன்ற 4 வாகனங்களுக்கான வரியை தனித்தனியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே சாதாரண விலையில் கார்களை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பையும் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக வாகன இறக்குமதியாளர்களால் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாமல் போயுள்ளது. அதன் காரணமாக கடந்த காலங்களில் வாகன இறக்குமதியாளர்களால் வாகன இறக்குமதி செய்துள்ள புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அவர்களுக்கு கோட்டாக்களை பெற்றுக் கொடுக்குமாறு அவர் தெரிவித்தார். மேஜர் ஜெனரல் ஜானக பெரேராவின் கொலை தொடர்பில் முறையான விசாரணைகளை நடத்துமாறு கோரி அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் முறைப்பாடு செய்துள்ளனர். 2008ஆம் ஆண்டு அனுராதபுரத்தில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் மேஜர் ஜெனரல் ஜானக பெரேராவும் அவரது மனைவி உள்ளிட்ட 28 பேரும் கொலை செய்யப்பட்டனர். இவர் படைகளின் பிரதானியாக இருந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் ராஜதந்திர சேவையில் சில காலம் பணியாற்றியதன் பின்னர் வடமத்திய மாகாண முதலமைச்சர் வேட்பாளராகவும் போட்டியிட்டிருந்தார். தேர்தல் பிரச்சார காலத்தில் அவரது பிரச்சார அலுவலகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். இதனை விடுதலை புலிகளே நிகழ்த்தியதாக அப்போது கூறப்பட்டது. எனினும் பாதுகாப்பு அமைச்சுக்கு வருகை தந்திருந்த அவரது சகோதரர் உள்ளிட்டவர்கள் ஜானக பெரேராவின் கொலையில் சந்தேகம் உள்ளதாக அவர்கள் தமது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை எதிர்வரும் 24 மணித்தியாலத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மித்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புத்தளத்திலிருந்து காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக முல்லைத்தீவு வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளுக்கு செல்வதனை மீனவர்கள் தவிர்க்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. அதே நேரம் திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும். அத்துடன் திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை ஊடாக புத்தளம், கொழும்பு மற்றும் காலி வரையான கடற்பரப்புகளில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி வட மாகாணத்தின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும்.
நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.